அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். பிரார்த்தனையை காந்தியடிகள் எப்படி அனுபவித்தார் தெரியுமா? அது கடவுளோடு பேசுகின்ற நேரம் என்று வர்ணிப்பார். தமது கிறிஸ்துவ நண்பர் ஒருவருடைய வீட்டுக்கு போனார் காந்தியடிகள். பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அன்பர் காந்தி வந்திருப்பதை அறிந்ததும் விரைவாக தம் பிரார்த்தனையை முடித்து கொண்டார். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று வருந்தினார் காந்தி. நீங்கள் முக்கியமான பெரிய மனிதர், உங்களோடு பேச வேண்டியிருப்பதால் பிரார்த்தனை நேரத்தை குறைத்து கொண்டேன் என்றார் அவர். கடவுள் என்னை விட முக்கியமான பெரியவர். அவரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரை விட குறைந்தது நான் தான் காத்து கொண்டிருக்க வேண்டும். அதுதானே மரபு என்றார் மகாத்மா. அவர் கருத்துப்படி பிரார்த்தனை வெறும் சடங்கல்ல, பேரம் அல்ல, கடவுளுடன் நாம் பேசும் நேரம். கடவுள் நம் எதிரில் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? நீ தானப்பா வேண்டும், உன்னை விட சிறந்தது எதுவும் இல்லை, நீயே வந்திருக்கின்ற போது உன்னை விட குறைவான ஒன்றை உன்னிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றுதான் சொல்வது சரியான பிரார்த்தனை. பஸ் ஸ்டாண்டில் நெடுநேரமாக பஸ்ஸுக்காக காத்திருந்து பொறுமை இழந்து கடவுளை வேண்டிக் கொண்ட ஒருவர், கடவுள் அவர் முன் தோன்றினார். மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார். சனியம் பிடிச்ச பஸ்ஸை உடனே வர சொல்லு, உன்னை யாரும் கூப்பல்ல என்றார் நம்மவர். இப்படி பல பேர் இருக்கிறார்கள். நாம் என்ன கேட்கின்றோம், எதற்காக கேட்கின்றோம் என்று தெரியாமலேயே நம் பிரார்த்தனைகளை முன்வைப்பது. உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான நேரத்தை யாருக்காகவும் ஒதுக்காதீர்கள். அது உங்களுக்கும் அவருக்கும் மட்டுமான நேரம். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.